ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் வட இந்திய அரசுகளில் ராஜபுத்திரர்கள் யார், அவங்களுடைய பூர்வீகம் என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 7th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, +1லேயும் இருக்குது. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெட், டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. ராஜபுத்திர அரசர்களில் இவங்களுடைய காலம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்தியாவில் இடைக்காலத்தில் வந்தவங்க தான் ராஜபுத்திரர்கள். இவங்களுடைய காலம் பார்க்கும் பொழுது கிபி 8வது நூற்றாண்டுலேருந்து கிபி 13வது நூற்றாண்டு வரைக்கும், 18வது நூற்றாண்டு வரைக்கும் இவங்களுடைய காலம், ராஜபுத்திரர்களுடைய காலம். முந்தைய இடைக்காலம் அதுவே 2 பிரியுது. ராஜபுத்திரர்களுடைய முந்தைய காலம், பிந்தைய காலம் அப்படின்னு. இடைக்காலத்தில் ராஜபுத்திரர்களுடைய முந்தைய காலம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிபி 8வது நூற்றாண்டுலேருந்து 13வது நூற்றாண்டு வரைக்கும் முந்தைய இடைக்கால ராஜபுத்திரர்கள். இப்போ பல்லவர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், முற்கால சோழர்கள், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வட இந்திய அரசுகளில் ராஜபுத்திரர்களில் முந்தைய இடைக்காலத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய காலம் பார்க்கும் பொழுது கிபி 8லேருந்து 13வது நூற்றாண்டு வரைக்குமே. பிந்தைய இடைக்காலம் அப்படின்னும் பொழுது கிபி 13வது நூற்றாண்டுலேருந்து கிபி 18வது நூற்றாண்டு வரைக்கும் 2 பகுதியாக பிரிக்கிறோம். ராஜபுத்திரர்கள் காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிபி 647லேருந்து 1200 வரைக்கும் ராஜபுத்திரர்களுடைய காலம். இதில் ராஜபுத்திரர்கள் வாழ்ந்த காலம் அப்படின்னு எதில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, முந்தைய இடைக்காலத்தில் அவங்க வாழ்ந்திருக்காங்க. வட இந்தியாவில் ஆட்சி புரிந்த ராஜபுத்திரோட மரபுகள் எத்தனை மொத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 36. இந்த மாதிரி கூட உங்களுக்கு தனித்தனியாக கூட கொஷன்ஸு வரும். வலிமை பெற்ற ராஜபுத்திரர்கள் யாரெல்லாம், அவங்களுடைய ஆட்சி பகுதியில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க வலிமையானவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிரத்திகாரர்கள் அவந்தியை சேர்ந்தவங்க. பிரத்திகாரர்கள் வலிமையோடு இருந்தாங்க. பாலர்கள் இவங்களுடைய ஆட்சி பகுதி எதுன்னா வங்காளம். இதெல்லாம் உங்களுக்கு படிக்கும் பொழுது புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மறக்காது யார் எந்த பகுதி அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக எழுதிடலாம். சவுகான்கள் அப்படின்றவங்க இவங்க எந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா, அஜ்மீர், டெல்லியை இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. தோமர்கள் இவங்க டெல்லியை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ரத்தோர்கள் இவங்களோட ஆட்சி பகுதி கனோஜ். சிசோதியர்கள் அல்லது குகிலர்கள் ரெண்டுமே ஒன்று தான். இவங்களுடைய ஆட்சி பகுதி மேவாறு. சந்தேலர்களுடைய ஆட்சி பகுதி பந்தல்கண்டு. பரமாரர்கள் இவங்களுடைய ஆட்சி பகுதி மாலவத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க. சோனர்கள் வங்காளத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க. சோலங்கிகள் குஜராத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய குறிப்பிடத்தக்க மரபினர் யார் அப்படின்னா, பிரத்திகாரர்கள், பாலர்கள், சவுகான்கள், தோமர்கள், சந்தேலர்கள், பரமார்கள் இவங்கெல்லாம் இந்த ராஜபுத்திரர்கள்லேயே குறிப்பிடத்தகுந்தவங்க. ராஜபுத்திரர்களோட தோற்றம் பற்றிய கருத்து என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, சூரிய குலத்தை சேர்ந்தவங்க, ராமர் அப்படிங்கிற சூரிய குலத்தை சேர்ந்தவங்க, கிருஷ்ணர் அப்படிங்கிற சந்திர குலத்தை சேர்ந்தவங்க. இந்த வழித்தொன்றில் தான் இவங்க ராஜபுத்திரர்கள் வந்திருக்காங்க. சத்திரிய குடும்பங்களை சேர்ந்தவங்கள இந்த ராஜபுத்திரர்கள் இருக்காங்க. ஏன்னா போர் செய்கிற திறமை இவங்கக்கிட்ட அதிகமாக இருந்தது. அதே மாதிரி வேறு என்ன இவங்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அக்னி குலத்தை சேர்ந்தவங்க இவங்க. இது எல்லாமே இந்த ராஜபுத்திரர்களுடைய சிறப்பு. இன்றைக்கி ராஜபுத்திரர்களுடைய யார், அவங்களுடைய வம்சாவளி என்ன, அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இனி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பரமரர்கள் யார், தோமரர்கள் யார், சோலங்கிகள் யார், அவங்கள பற்றினதை பற்றி பார்க்கலாம். இது நான் படித்த நோட்ஸு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.